எல்லாரும் காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மணக்க குடிக்கிற அந்த காஃபி எப்படி உருவாச்சுன்னு எப்பயாச்சும் யோசிச்சிங்களா? நான் சொல்கிறேன். கிபி 800களில் எத்தியோப்பியாவை சேர்ந்த கால்டிங்கிறவர் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எப்பவும் இருக்கிறத விட அவருடைய ஆடுகள் எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறத கால்டி நோட்டீஸ் பண்ணார். அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஆடுகளை ஃபாலோ பண்ணி போகும்போது அவருடைய ஆடுகள் சில பழங்கள் சாப்பிட்றத பார்த்தாரு. அப்புறம் அவரும் அந்த பழத்தை சாப்பிட்டாரு. அந்த பழத்தை சாப்பிட்டதும் எனர்ஜெட்டிக்காகவும் உற்சாகமாகவும் உணர்ந்தாரு. தென் கால்டி உடனே அந்த பழங்களை துறவிகிட்ட எடுத்துட்டு போனாரு. துறவிகள் அந்த பழங்களை பிசாசின் வேலைன்னு சொல்லி அதை தீயில போட்டு எரிஞ்சாங்க. பழங்கள் தீயில போட்டதும் அதுல இருந்து ஒரு அருமையான நறுமணம் வந்துச்சு. அதை கண்ட துறவிகள் அந்த பழங்களை குறித்து தவறா புரிஞ்சுட்டோன்னு சொல்லி அதை வெந்நீர்ல போட்டு மூடி வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி குடிச்சாங்க. அது அவங்களுக்கு இரவு நேர வழிபாடுகள்ல அதிக நேரம் தூங்காம இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இப்படிதாங்க உலகத்துல காஃபி முதலா அறிமுகமாச்சு. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ட்ரூத் ஆஃப் தி டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.